பார்க்க என் புருஷன் போல் தெரிகிறது. ஆமா, அழகான பொண்ணுதா. இந்த புருஷன் வேணா, அந்த புருஷன் கிட்ட போவோமா? இப்ப பாருங்க, அழகான பொண்ணுதான். ஏன் புருஷா வரமாட்டீங்க? ஏன் உங்கள் மனைவியை கண்டால் உனக்கு பிடிக்கவில்லையா? அந்த கூதிக்கண்ணன் நீங்கள் வாருங்கள். கல்யாண கருப்பையா பாத்தியா அந்த கொடுமையை? பூம்பிடக்கா மாப்பிள்ள ஆட ஆரம்பிச்சிட்டான், அது சூர்யா மாப்பிள்ள ஆட ஆரம்பிச்சிட்டான், சொருக்குல மாப்பிள்ளையும் ஆட ஆரம்பிச்சிட்டான். விட்டா நானும் ஆடிடுவேன், எமலோகம் கிமலோகமா போயிடும். இவளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அன்னி எனக்கு கொடி அன்பனை நீக்குமோ சாரி கொள்வாய் எண்ணிக் கொள்ளுங்கள். அக்கினி குண்டத்தில் கட்டி வீழாமல் அடித்து புழு குழி தள்ளுங்கள். உங்களை அக்கினி குண்டத்திலே கட்டி அடித்து அவசைப்படுத்தி விடு. கொண்டு போய் வளை, கொண்டு போ வளை. புருஷா, என்னை விட்டாதீர்கள் புருஷா. உனக்கு ஒரு புருஷன் பத்தாது, மாசமாவே இருக்கு. அது வேற கொடுமையா இருக்கு. கொஞ்ச நேரத்துல யமபட்டணத்தையே மாத்திட்டார். எமலோகம் கிமலோகம் ஆயிருமே. என்ன சித்திரகுப்தா, அடுத்தது யார்? அடுத்தது மகாபிரபு, நமது யமலோகத்திற்கு புண்ணிய ஆத்மா வந்துள்ளார். புண்ணிய ஆத்மாவா? எங்கே அவர்? புண்ணிய ஆத்மாவை அழைத்து வாருங்கள், அவரை கூட்டிட்டு வாங்க. புண்ணிய புருஷரே, நீ செய்த தர்மம். மகாபிரபு, இந்த புண்ணியவான் பூலோகத்தில் செய்யாத தான தர்மங்களே கிடையாது. பசி என்று வந்தவருக்கு உணவளிக்கக்கூடிய வள்ளல். பசி என்று வந்தார். ஆமா, அநாத குழந்தைகளுக்கு படிப்பதற்கு பணம் தந்தார், கோயிலை கட்டி கொடுத்தார், மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்தார். ஆனால் இவர் செய்த தான தர்மங்கள், அந்த தான தர்மத்தை வாங்கியவர்கள் தீய வழியில் ஈடுபட்டதால் இந்த யமபட்டணத்திற்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம். புண்ணிய புருஷரே, பாத்திரம் மறந்து பிச்சையிடு, கோத்திரம் மறந்து பெண்ணை கொடு என்பார்கள். நீ செய்த தான தர்மத்தின் காரணமாக ஒரு அயோக்கியன் செய்த தவறு அது உன்னை பாதித்து விட்டது. இவரை நரகத்தின் வழியாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல், நரகத்தின் வழியாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல். ஒரு பொய் சொன்ன காரணத்தினால் ஒரு நாளிகை நேரம் 24 நிமிஷம் நின்றார் தர்மர் நரகத்திலே. 24 நிமிஷம் ஒரு பொய் சொன்ன காரணத்திற்காக 9,000 பேர் பொய்ய சொல்றாங்களே. அடுத்தது யார் சித்திரகுப்தா? அடுத்தது யார்? மகாபிரபு, மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. என்ன? ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. என்ன தவறு? சாலமுறை ஆண்ட தூய்மைச்சனின் மகன் சத்தியவான் உயிர் இன்னும் 3.25 நாளில் வர வேண்டும் பிரபு. அப்படியா? முக்கிர வீரமதுற்றில் வரைய தன் போய் கண்டு உத்தமனாகிய சத்தியவானின் பக்தியை நீர் கொண்டு வருவீர் வருவீர் பத்துயிரை என்னிடத்தில் தருவீர். அதனாலே வேகமாக முக்கிர வீரமதுற்றில் வரைய தன் போய் கண்டு உத்தமனாகிய சத்தியவானின் பக்தியை கொண்டு. என்ன இது? பாசக்கயிறு தவறாத பாசக்கயிறு தவறுகிறது. பாதகமில்லை, ஈஸ்வரன் நம்மை காப்பான். பாசக்கயிறு வலிக்கு விட்டது. பரவாயில்லை என்கிறார். அந்த சத்தியமயிரை கவர்ந்து வா. செல் செல் சீக்கிரம். வேற என்ன சித்திரகுப்தா? ஏற்கனவே ஒரு தடவை பாசக்கயிறு இப்படிதான் தவறியது. மார்க்கண்டையின் உயிரை கவர செல்லும் போது. ஆமா, இப்பொழுதும் அதே போல். ஆமாம், பாதகமில்லை, ஈசன் நம்மை காப்பான். வேற என்ன? அவ்வளவுதான் பிரபு. நான் ஓய்வெடுக்கின்றேன்.
நமோ நாராயணா. நாராயணா நமோ நாராயணா. வர வேண்டும் வர வேண்டும், நாரதர் பிரம்மே வர வேண்டும். குப்தரி மங்களம் உண்டாகட்டும். தங்கள் வரவு நல்வரவாகட்டும். நலம் தானே? நலம். சரி, எம்மதர்மராஜா அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது என்ன மனநிலையில் இருக்கின்றார்? வருத்தத்தோடு இருக்கின்றார். ஆமா, பொருத்தமாக சொல். பொருத்தமாகத்தான் சொல்கிறேன். போன கிங்கிணி புதர்கள் இன்னும் வரவில்லை. தாமதமாகி கொண்டிருக்கின்றது. மிக வருத்தத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றார். உன் எஜமானிடம் நான் வந்திருப்பதாய் திரும்பி உத்தரவு. மகாபிரபு, நமது யமலோகத்திற்கு நாரத மகாமுனி வந்திருக்கின்றார். அப்படியா சுவாமி? வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். 33 தேவர் வணங்கிற முதுகலைவாணர், 48,000 முனிவர்களுக்கும் தலைவர், நாயகராக விளங்கக்கூடியவர், சிவபெருமானின் மருமகன், மகாவிஷ்ணுவின் பேரன், பிரம்மன் மைந்தன், தங்களை இதோ என் கரத்தாலும் என் சிரத்தாலும் 1000 கோடி வணக்கங்களை தங்கள் பாதத்திற்கு அர்ப்பணம் செய்கின்றேன் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். சுவாமி, தாங்கள் வந்த காரணத்தை அறியலாமா? தர்மசீலா, நமனே வைபசூதனே. ஆஹா ஆஹா. நமனே வைபசூதனே. வாழ்க 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 நமனே வைபசூதனே. நமனே வைபசூதனே. வாழ்க 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 நமனே. புகழ் வாழ்கவே. தர்மானில் பாதி வாழ்கவே. தர்மா நின்பதி வாழ்கவே. தர்மா நின்பதி நீ வாழ்கவே. நமனே வைபசூதனே. நமனே வைபசூதனே. ஆஹா. வைபசூதனே, தர்மனே, நீ வாழ்க. நின் பதியும் கதிமேவும் அடடா. குடிகளும் வாழ்க. ஆஹா. எல்லாம் வல்ல இறைவனின் திருவர் பெருக. எமது ஆட்சி நிறைய. சுவாமி, தர்மசீலா, அருமையான ராகம் ஆபேரி. சகமப நீசா சனிதப மகரிசா. நமனே வைவசுதனே நகுமோ மூகனலே என்ற தியாகராஜ சுவாமியுடைய மெட்டை செந்தமிழ் பரலாக வைத்த நாரத மகரிஷியே, அங்கெங்கனாதபடி எங்குமே அலைந்திடுவாய். ஆன்மீக பணி சிறக்க அயராதே உழைத்திடுவாய். யமதர்மன் என்னை தேடி, உதய சூரியன் மைந்தன் யமதர்மன் என்னை தேடி வரப்போகுது. பெருமைக்குரிய வைவசுதபட்டணமாம் எனதருமை உளுத்தி மடைக்கே வந்திடுவாய். நானிலம் போற்றுகின்ற நாரத முனியே, நாராயணா என்ற பாரத முனியே, நாரத முனியே. எம்மதர்மா சுவாமி, நான் நேரங்காலத்தை அனுசரித்து பாதி ஆமாம் ஆமாம் சுவாமி, உண்மைதான். இருக்கட்டும். தர்மசீலா, நலமாக இருக்கின்றாயா? நலத்திற்கு என்ன குறை? என்ன குறை? எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால்
பூலோகத்திலே சாலமபுரி என்ற நாட்டை ஆண்டு வந்த தூய்மைச்சேனி என்ற மன்னனுடைய மகன் சத்தியவான் என்ற இளவரசன் உயிர் இன்னும் 3.25 நாளிற்குள்ளாக இங்கு வந்து சேர வேண்டும். அவன் உயிரை கவர சென்ற கிங்கர்கள் இன்னும் வரவில்லை. ஏன் வரவில்லை என்ற காரணம் தான் என்னை சற்று படபடப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. வேறொன்றுமில்லை சுவாமி, வேறொன்றுமில்லை. யமதர்மா, அப்படி என்றால் சத்தியவான் உயிரை அவசியம் கொண்டு வந்து இங்கு சேர்க்க வேண்டுமோ? என்ன இப்படி சொல்கின்றீர்கள் நீங்கள்? பூலகத்திலே எவனுடைய ஆயுள் எப்போது முடிவடைகின்றதோ அந்த கணமே சென்று அவன் உயிரை நான் கவர வேண்டும். இது என் ஈசன் என கிட்ட கட்டளை. நான் அதை மீற முடியுமா? தோஷமில்லை, விளங்கும்படி சொல்லவா? சொல்லுங்கள். ஏன் வந்தாய் என கேட்டீர்கள். ஆமா தர்மசிலா, இந்த அதிகாலையில் நான் வரும் மார்க்கத்தில் பெண்ணின் பரிதாபத்தை கண்டேன். என்ன சொல்கிறீர்? ஒரு பெண்ணின் பரிதாபம். பெண்ணின் பரிதாபம். அவன் சத்தியவான் உயிர் ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றது. அது விஷயமாகத்தான் பேசலாம் என்று வந்தேன். எப்படி? பெண்ணின் பரிதாபம் சத்தியவான் உயிர். சத்தியவான் உயிர். அந்த சத்தியவான் பத்தினி சாவித்திருக்கின்றாளே. ஆமாம், அவள் மகாபதிவிரதை. இருக்கட்டுமே, அவள் எப்படியோ தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டாள். சரி, ஆகையால் தனது கணவனுக்கு ஆயுள் நாள் என்றோடு முடிவடைந்திருப்பதை தெரிந்து வருந்தி கண்ணீர் சிந்தி அழுகின்றாள். எந்த பெண்ணாக இருந்தாலும். ஆகையால் அற்புடைய பெண்கள் நிலைத்து வாழ்வதற்கு, கணவன் உயிர் பிழைப்பதற்கு நீதான் தயை செய்து சத்தியவான் உயிரை அவராது இருக்க வேண்டும். சத்திய உயிரை நான் கவரக்கூடாது. கவரக்கூடாது. நல்லது. கலகத்துக்கு வேற இடம் கிடைக்கலையா? இன்னைக்கு கலகமே பண்ணலன்னா உயிரை நான் பிடிக்காம இருந்தா ஏன் கதியா நாங்க தெரியுமா? நேரம் காலத்தை அனுசரித்து போயிட்டே இருக்கேன். அதைத்தான் நானும் அனுசரித்து போயிட்டு இருக்கேன். சுவாமி, சுவாமி, நீங்கள் செய்வது தவறு. என்னை போன்ற சிறுவர்கள் தவறு செய்தால் நீ தவறு செய்கின்றாய் என்று சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்களே தவறு செய்ய தூண்டலாமா? ஒரு சமயம் நானே தவறு செய்ய துணிந்தேன். எப்படி என்றால் ராவணேஸ்வரன் மீது பாசக்கயிறை வீசினேன். தங்கள் தந்தை பிரம்மதேவன் வந்தார். யமதர்மா, ராவணேஸ்வரன் இன்னும் ஆயுட்காலம் பாக்கி இருக்கிறது, பாசை திருப்பி வாங்கிக் கொள் என்றார். திருப்பி வாங்கிக் கொண்டேன். அதுபோல் நான் தவறு செய்தால் தாங்கள் திருத்த வேண்டும். தாங்களை என்னை தவறு செய்ய தூண்டக்கூடாது சுவாமி. இப்பொழுதும் உன்னை திருத்தவருக்காகத்தே வந்திருக்கான தர்மசிலா. நீ அங்கு சென்றால் ஏதாவது உனக்கு விபரீதம் ஏற்படுமே எனக்கு குறிப்பதற்காகவே வந்தேன். சத்தியவான், எனக்கு என்ன நேரம் சுவாமி? என்ன நேர்ந்தாலும் சரி, முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன் சுவாமி, தெரியுமா? உன்னால் முடியாது. முடியும். என்னால். கற்பின் சக்திக்கு முன்னால் உன் சக்தி அங்கே ஏற்படாது. அவள் கற்பு கரைசா இருந்தாலும் யாராயிருந்தால் எனக்கு என்ன? சத்தியான் உயிரை கவர்ந்தே தீருவேன் சுவாமி. இனிமேலும் தாங்கள் என்னை இந்த மாதிரி தீய காரியத்தில் தூண்ட வேண்டாம். பதட்டப்படாதே. உலகத்தில் பல பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை பணிவிடைக்கு ஈடாக்கி நரகத்துக்கு ஈடாகின்றார்கள். அவங்க நல்ல கதி வர எத்தனையோ கற்பு குரசின் கணவர்கள் உயிரை நான் கவர்ந்திருக்கின்றேன். இவள் என்ன செய்வாள் என்னை? சுவாமி, சுவாமி, தாங்கள் இனி இருக்க வேண்டாம், தாங்கள் செல்லலாம். உன்னால் முடியாது என்றேன். என்னால் முடியும். முன்னர்கள் நீ மார்க்கெட் விஷயமாக, ஆமாம், மார்க்கெட் உயிரை கவர சென்றாய். ஆமாம், உன்னால் கவர முடிந்ததா? மார்க்கெட் உயிரை கவர சென்றேன். என்ன சொல்ற? விதி முடிந்தா பிடிப்பண்ண. ஆமாம், மார்க்கெட் அனுக்கு விதி முடிந்தது, உன்னால் பிடிக்க முடிந்ததா? ஈஸ்வரன் வந்தார், என்னை எட்டி உதைத்தார். நான் அதை கேட்கவில்லை. மார்க்கெட் உயிரை உன்னால் கவர முடிந்ததா? அன்று கவர இயலவில்லை. அதன் காரணமாக முடிந்ததா முடியலையா? என்னால் பிடிக்க இயலவில்லை. அன்று வீசினேன். யார் மேல? சிவன் மீதும் சேர்த்து வீசினேன். சிவன் மேலையா வீசுற? சிவனை கட்டி பிடித்து சிவனுக்கு விதி முடிந்ததா இல்ல மார்க்கெட்டனுக்கு விதி முடிந்ததா? சுவாமி, தாங்கள் மீண்டும் மீண்டும் இவனை தவறு செய்ய தூண்டுகின்றீர்கள். இல்லை, நீ அங்கு சென்றால் உனக்கு ஒரு அசிங்கம் வரக்கூடாது. ஆஹா, அடாடாடா, ஆடு நனைது என்னமோ அழுதுச்சான் ஒப்பாரி வச்சு. அது போல இருக்கிற சுவாமி, நீங்கள் இனி இங்க இருக்க வேண்டாம், செல்லலாம். எட்டில் இல்லும் ஆராதரே, என்னைய மீறமதி சொன்னீரே நலமாகும். எட்டில் இல்லும் ஆராதரே, கொட்டி அளந்திட்டாலும் குருணி பதக்காகாது.
கொண்ட வினை தன்னை மாற்ற அந்தராலும் தான் அகது எட்டி நில்லும் நாரதரே. முத்தொழிலை வகுத்த கர்த்தனாகிய சங்கர மூர்த்தி தன் தொழிலை கொடுத்தார். ஜீவன் செய்த வினைக்கு தக்க புண்ணிய பாவங்களை முறைமுறையனை விடுத்தார். அத்தொழில் நான் தவற அகும தர்மம் இல்லை. அதில் நான் நிற்கவன் இல்லை நான் உமது சொல். எட்டினில் நாரதரே, எட்டினிலும் நாரதரே, எட்டினிலும் நாரதரே, நாரதரே, நாரதரே. தாங்கள் செல்லலாம். தர்மசிலா, உங்களுக்கு ரொம்ப மரியாதை தர்றேன். தங்களுக்கும் நான் மரியாதை இருந்தேன். இருப்பா, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தெரிந்துதான் பேசுகின்றேன். தெரிந்து பேசுறா, தெரியாம பேசுறியா? தெரிந்துதான் பேசுகின்றேன். முன்னால் புரியாதுன்னு சொல்லாத, பிடிக்கக்கூடாதுங்கிறேன். ஏன்னா கற்புடை பெண்கள் உதிக்கின்ற சூரியனை உதிக்காமல் நிறுத்தி வைத்தது பெண்தானே? ஆமாம். இவளும் பெண்தானே? ஆமாம். உன்னை அழித்து விடுவாள். நலாயினி முடியாது. நலாகினி என்ன செய்தாள்? உதிக்கின்ற சூனை உதிக்க விடாமல் செய்தால் என் தந்தையை எழுநாள். அதற்காக அப்படி என்றால் கற்பின் தன்மை படைத்தவர்கள் எதையும் சாதிப்பார்கள் என்பதை நீ மறந்து விட்டார்களவா? கற்பின் சக்தி பெரிதா இல்லை யமன் சக்தி பெரிதா என்று பார்க்கின்றேன் சுவாமி. முடியாது. முடியும். கற்பின் சக்திக்கு முன்னால் உன் சக்தி அங்கு செல்லாது என்பதை எடுத்துக்காட்டத்தான் வந்தேன். நானும் அதை பார்க்கின்றேன் சுவாமி. என்ன பார்க்கின்றேன். தாங்கள் செல்லலாம். நீ நல்ல மனுஷன் நினைச்சு வந்தேன். என் பேச்சா கேட்பேன்னு நன்றாக எனக்கு தெரிகிறது. முடியாது. இன்று கலகத்திற்கு இடம் கிடைக்காமல் எவ்வளவு வந்திருக்கின்றீர். அப்படித்தானே சொன்னேன். உனக்கு உறுதுணையாக 33 தேவர்களே வந்தாலும் உன்னால் இக்காரியம் நிறைவேறாது. பிடித்தே தீருவேன். பிடித்து விடுவாய். விடுவேன். பிடித்து விடுவேன். பிடித்து விடுவேன். ஆமா. பிடித்து விடுவேன். விடுவாய். ஆமா. பார்க்கிறேன். சமய வரும். பாருங்கள். சந்திக்கலாம். பாருங்கள். நாராயண நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. பார்ப்போம். டேய். இந்த நாரதர் கலகத்தில் இடம் கிடைக்கவில்லை. எங்கே கிங்கரர்கள்? வா. என்னானது? பிரபு, மகாபிரபு, வந்து விட்டேன். சத்தியவான் உயிர் எங்கே? உயிரோடு வந்து விட்டேன். யார் உயிரோடு? என் உயிரோடு வந்து விட்டேன். என்ன காரணம்? ஏன் சத்தியவான் உயிரை பிடிக்க முடியவில்லை? சாவத்திரி கண்களிலே அக்கினி நெருப்பாக தெரிகிறது. கிட்ட நெருங்க முடியவில்லை. ஆகையினால் அங்கே நான் என்னால் ஒன்று அக்கினி ஜுவாலை வீசுகிறதா? அக்கினி சுவாகம். பாவாத்மாக்களை அக்கினி சட்டியில் போட்டு வறுக்கின்றாய், எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிக்கின்றாய், அக்கினி சமுதில் கட்டி அடிக்கின்றாய். அப்போது அக்கினி உன்னை ஒன்றும் செய்யவில்லையா? ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னால் முடியவில்லை. கொடு. திட்டமிட்டது ஒரு சத்தியவான் மனைவி கற்பில் விட்டது ஆச்சரியம். செட்டனைகள் ஆண்டு விட்டது என்று செப்புவதும் ஆச்சரியம். வட்டமுட்டது செய்யுற்றனைக்கு வரைந்து கட்டியவனாவியை வந்து சேர்வதை கொண்டு வந்து விடும் வாகனத்தையில் வேலையே. எங்கடா என் எருமைக்கடாவை எழுப்பு. எங்கே என் எருமைக்கடா? எருமைக்கடா எந்திரிக்க மாட்டேங்குது. எருமைக்கடா நாரதர் செஞ்சுட்டு போயிட்டார். எருமைக்கடாவை கிடாவை பார்க்கல. வாகனம் வண்டி போட்டு வருவதற்கு அஞ்சினாலும், வேகமே செலுத்திட்டாலும், சித்தமே சஞ்சலித்திட்டாலும், சாதனால் வந்துற்ற அந்த சத்தியவந்தன் ஆவிதன்னை வேகமாய் விரைந்து பற்றி விரைவில் வருகிறேன் பாரு. எந்த ஆக்கினைக்குள்ளே அடங்கிய ஜீவனு கடனா உள்ள மமதையா, அங்கு அணுக விடாதொரு வனிதையா, அது அவள் மனைவி எனும் பதிவிரதையா. அரை நொடியில் சென்று அவளை கட்டி விரைந்து ஆரண்ய மலை கடந்து வருவே கால நடந்து ஆக்கினை எந்த ஆக்கினை எந்த ஆக்கினை. நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ கண்கள் இரண்டும்
அவர் சொன்ன அந்த 48 நாள் விரதங்கள் இன்றுடன் முடிவடைகிறது. இன்று என் கணவர் எங்கு சென்றாலும் அவருடன் நான் செல்ல வேண்டும். அவர் வேண்டாம் என்று மறுத்தாலும் பிடிவாதமாக எப்படியாவது அவருடன் செல்ல வேண்டும். சுவாமி, வாழ்ந்தாலும் ஏதும் தாழ்ந்தாலும் ஏதும் வையகம் எதுதானடா. வாழ்ந்தாலும் ஏதும் தாழ்ந்தாலும் ஏதும் வையகம் இதுதானடா. வையகம் இதுதானடா. வையகம் இதுதானடா. பண்பாடியின்றி பாதகம் செய்யும் பணத்தாலே யாவும் நிலைத்திட பணத்தாலே யாவும் மறுகிட கிடைக்கும். குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும். குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும். குணமாறி நடந்தே பகைமையை வளர்க்கும். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. சாமி, பேசிக்கொண்டே வெகு தூரம் வந்து விட்டோம். சாவித்ரி, காட்டுக்கே கிளி சென்று களிகாயிலங்கு வகை கொண்டு காட்டுக்கே கிளி சென்று களிகாயிலங்கு வகை கொண்டு ஓட்டமோக வாரே ஓட்டமோக வாரே குட்டப்பசியினாலே கெட்ட போனவாதாலே குட்டப்பசியினாலே கெட்ட போனவாதாலே ஒரு நிமிஷம் தங்களா போயிரு மேலே காட்டுக்கே கிளி சென்று களிகாய் கிழங்கு வகை கொண்டு. சுவாமி, திருமணமாகி ஓராண்டு காலம் ஆகிறது. இதுவரை நான் தங்களிடம் ஒன்றுமே கேட்டதில்லை. ஆனால் இன்று நான் கேட்பதை தாங்கள் மறுக்கக்கூடாது. கோரினை நீரினை காடு பார்க்க கூட்டி கொண்டு போம்போடு, கோரினை நீரினை காடு பார்க்க கூட்டி கொண்டு போம்போடு, நாரியாசையாகினி நாரியாசையாகினி நலமிதிலே உண்டு என மகிழ்வு கொண்டு இப்பொழுது நாடி எழுதும் கண்டு கோரினி நீரினை காடு பார்க்க கூட்டி கொண்டு போம்போது. கண்ணிழந்த வார்த்தாய் தந்தை பணம் கலங்கி வாடுவார்கள் சிந்தை. கண்ணிழந்த வார்த்தாய் தந்தை பணம் கலங்கி வாடுவார்கள் சிந்தை. புண்ணியவதைய கேளாய், புண்ணியவதைய கேளாய், இருவருமை போனால் இருகப்படும், இருவருமை போனால் இருகப்படும். அவரிலிருந்து வென்று போயழிவார் மாதே காட்டுக்கே கிளி சென்று அடிகாய் கிழங்கு வகை கொண்டு. தங்கள் தாயார் எனக்கு மாமன் மாமியார் அல்லவா? அவர்கள் பார்வை இழந்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை விட்டு தங்களுடன் வருகிறேன் என்று சொல்லுகிறேன் என்றால், தோழர் சுமளி இருக்கின்றார், அவர் துணையாய் அருகில் இருக்கின்றார். தோழர் சுமளி இருக்கின்றார், அவர் துணையாய் அருகில் இருக்கின்றார். தாழ்கின்றேன் பாதம், தாழ்கின்றேன் பாதம், தடை புரிவதேது எதுவும் தராது. இப்பொழுது ஊட்டி போவதை விடாது. கோரினை நீரினை காடு பார்க்க கூட்டி கொண்டு போவோடு. வனத்துக்கு போய் வருவேன் மாதே
வனத்துக்கு போய் வரும் பெண்மாதே நீ மனது வாடி மெலியாதே அருமை மொழியாலே பேசு மொழி தேற்றி ஆட்டு கேகிலே சென்று கனிகாயிலங்கு வகைக்குள். சாமி, தாங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நான் தங்களுடன் வரத்தான் போகிறேன். என்னை அழைத்துத்தான் போக வேண்டும் சாமி. என்னால் உங்களை தனியாக விட்டு விட்டு என்னால் இருக்க முடியவில்லை. நீதி உலக முடியாதவன், உப்பருகிலே அரமனையிலே ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவள். ஆனால் அந்த சண்டாளன் அப்படி இல்லை. காட்டுகளில் கொடிய மிருகங்கள் இருக்கும். அப்பா, வனவாசம் உனக்கு தேவைதான். இல்லை சுவாமி, தாங்கள் என் அருகில் இருக்கும்போது எதுவுமே எனக்கு பயம் இல்லை. நானும் வருகிறேன், என்னை கூட்டி செல்லுங்கள் சுவாமி. சரி சாவித்திரி, நீ ஒரு முடிவு எடுத்து விட்டால் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டான். ஓராண்டு காலம் உன்னுடன் வாழ்ந்தவளுக்கு எனக்கு தெரியாதா? நாம் இருவரும் செல்வோம். தாய் தந்தையிடம் ஆசி பெற்று பிறகு செல்வோம். வாருங்கள். நாரதர் கூறியது உண்மைதான். நாரதமுனிவர் கூறியது உண்மைதான். சாவித்திரியிடமிருந்து அக்னி ஜுவாலை வீசுகிறது. என்னால் நெருங்க முடியவில்லை. இருவரும் காணக வருகின்றார்கள். ஏதேனும் யோசனை செய்து சத்தியவான் உயிரை கவர்வோம். சாவித்திரி, அதோ தெரிகிறது பார், பட்டமரம். அந்த மரத்தை பார். என்ன சொல்கிறே தெரிகிறதா? நீ சத்தியவான், நானும் ஒரு காலத்தில் பூத்து குலுங்கினேன். இப்பொழுது கேப்பாரிட்டு கிடைக்கிறேன். பட்டமரமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையும் என்னை போல ஆகிவிடுமடா என்று சொல்லாமல் சுட்டி காட்டுகிறது சாவித்திரி, சுட்டி காட்டுகிறது. நான் என்ன செய்வேன் சாவித்திரி? என்னை சத்தியவான் என்றுதானே நீ கரைப்பிடித்தாய். என்னை சத்தியவான் என்றுதான் கரைப்பிடித்தாய். அசத்தியவனாக விட்டேனே சாவித்திரி, என்னை மன்னித்து விடம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். எந்த பெண்களுக்குமே உன்னுடைய நிலைமை வரக்கூடாதம்மா, உன்னுடைய நிலைமை வரக்கூடாது. இழப்பதெல்லாம் விதி. இதோ சிறைகளை வெட்டி வீழ்த்துகிறேன். ஒன்றொன்றாக எடுத்து நீ தெரியவில்லை சாவித்திரி, எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஏன் ஏன் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. தைரியமாக இருங்கள், நான் தங்கள் அருகிலே இருக்கிறேன். எதை பார்த்தாலும் எனக்கு இரண்டாக தெரிகிறது. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சாமி, அப்படியெல்லாம் சொல்லாது. சாவித்திரி, உன்னை பார்ப்பது இதுதான் கடைசி முறையாக இருக்குமா? இந்த சண்டாளனை திருமணம் செய்து என்ன சுகத்தை அணிவித்தாய் சாவித்திரி? அழ வேண்டாம். நான் உயிருடன் இருக்கு வரை உன் கண்ணில் நீர் வரக்கூடாது. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்ததனால், நான் உன்னை மணந்ததனால் உலகில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணீர் வழிந்தால் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இன்னில் பாவை என்றோ சாவித்திரி என்னுயிர் நின்றதென்றோ.
கண்ணீர் வழிந்தால் உதிரம் கொட்டுதடி. படுக்கையிட்டு அதனால் மூட விடாதிருந்து இல்லை குணமடியோ என்னை பேதமை செய்யுதடி. ஆழம் விழுதுகள் போல் சொந்தம் ஆயிரம் வந்து ஆழம் விழுதுகள் போல் சொந்தம் ஆயிரம் வந்து என்ன கண்ணீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உள்ளில் படுக்கையிட்டு இல்லை குணமடையோ என்னை தீதுமை செய்யுதடி. பேருக்கு பிள்ளை என்றே பேசும் பேச்சுக்கு சொந்தமில்லை. தேவையை யார் அறிவார் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சாவித்ரி, என்னை மன்னித்து விடம்மா. எந்த ஒரு பெண்ணுக்குமே உனக்கு ஏற்பட்டது நிலைமை வராது. சாவித்ரி, ஒரு வார்த்தைக்காக கூறுகிறேன். இந்த இடத்தில் இந்த படத்தில் நான் இறந்தால் கூட உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே. உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் அத்தனை உயிர்கள் இருந்தும் லாதியத்தவனாகிவிட்டேன். என்ன சொல்வேன் என்ன சொல்லி அழுவேன் என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்லி நான் என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. நாள் பிறந்த போது சுரந்த கண்ணீர் குறைந்த பாடில்லை. பாவிராயிருந்து என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. மலர்வதில்லை காட்டில் வாழ்வான் இல்லாத நாட்டில் பண்பாடில்லாத என்ன சொல்லி நான் என்ன சொல்லி அழுவதென்று ஒன்றும் புரியவில்லை. நான் பிறந்த போது சுரந்த கண்ணீர் குறைந்த பாடில்லை. பாவினால் இருந்தலாம் விதிவெளியை வழி செல்கிறது. சாவித்ரி, நடப்பது நடக்கட்டும். சிறகுகளை வெட்டி வீழ்த்துகிறேன்.
சுவாமி என் கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஒன்றுமே தெரியவில்லை. கண்மணி கண்மணி சாவித்திரி, இனி நான் பிழைக்க மாட்டேன் சாவித்திரி, இனி நான் பிழைக்க மாட்டேன். இறக்க பொருள் கண்களுக்கு தான் யமதர்மன் தெரிவன் என்பார்களே. செதி போரி பறக்க சிவந்த கைகளை காட்ட, போரி பறக்க சிவந்த கைகளை காட்ட, அது போல சூரிட்டி ஆசை, அது போல சூரிட்டி வருகிறாய் கண்மணி கண்மணி. சாவித்திரி, சாவித்திரி, நீ எங்க இருக்கிறாய் அம்மா? நீ இருக்கும் இடமே எனக்கு தெரியவில்லை. சாவித்திரி, சத்தியமானுடைய ஆயுள் முடிய போகுது. சாவித்திரி, ஐயோ ஐயோ, சட்டாங்க பொழுது என்று சுமத்து அடிவிட்டார். பசியாக பட்டினியாக இருக்கிறார்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? உனக்கு துரோகம் செய்து விட்டேன் சாவித்திரி, பாவம் செய்து விட்டு என்னை மன்னித்து விடம்மா, மன்னித்து விடு அம்மா. இந்த நடுக்காட்டில் இறந்தால் நான் இறந்த செய்தியை சொல்லிவிடக்கூடாது அம்மா. ஆனால் ஒன்று பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் தானே சாமி. நான் இறப்பதை பற்றியே கவலைப்படவில்லை. ஆனால் என்னுடைய கவலைகள் எல்லாம் என்ன தெரியுமா? கண்ணிழந்த தகப்பலினால் காடகத்தில் உதய வைத்து மடிவதொரு கவலை இல்லை, 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 இல்லை. அப்பா, அப்பா, மகனே போறப்பா. என்ன செய்யப்பா? நண்பட்ட மகனே, என் செல்வமே என்று அத்தனை செல்வங்களை ஊட்டி வளர்த்த என் தந்தையே, என் தந்தையே, உனக்கு கடைசியாக ஒருபடி வாக்கரிசை கூட போட விதியில்லாதவளாக விட்டேனே. மடிய போயிருந்தே சாவித்திரி. அப்பா, என்னை மன்னித்து விடுங்களாப்பா. காசினியில் ஆள் தடித்திருந்த காலம் பார்த்து அந்த கஜகே நாட்டை கவர்ந்தது ஒரு கவலை இல்லை, இல்லை, மாதவர்கள் பல செய்து அம்மா, அவன் மகனை பாரம்மா. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமது சரிய சரிய பெற்றவள தாயே. அம்மா, அம்மா உன் மகளை பாரம்மா, அம்மா உன் மகளை பாரம்மா. அப்பா, நண்பட்ட மகளே, நண்பட்ட செல்வமே, அம்மா இருக்கா, அம்மா இருக்க, அம்மா உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்வையே. அம்மா, அம்மா, உனக்கு கொல்லி வைக்க விதி இல்லை, உனக்கு வாக்கரிசி போட கதி இல்லை. மாலை போயிடு அம்மா, மாலை போயிடு. ஒன்றே ஒன்று கட்டளை கடி என்று தவமாக தவமர்ந்து அடையப்பட்டார். உனக்கு கொல்லி வைக்க முடியாமல் போகிறேன். அப்பா, செல்வமே, என் செல்வமணியே, நீ கவலைப்படாதடா. அம்மா இருக்கடா, அம்மா பார்த்துக்கிறேன் சொல்லையே. மகள் மடிய போகிறோம். மாதவங்கள் பல செய்து என்னை மகிழ்ந்து பெற்ற என் மாதாவும் மண்ணிலிருந்து கலங்குவது கலவை இல்லை, இல்லை, இல்லை. அம்மா, எந்த விதமான கவலையும் இல்லை அம்மா,
என் தாய் தந்தையருக்கு நான் செய்ய வேண்டிய பல காரியங்கள் கூட செய்யாமல் மாற போகிறேனே, அதை பற்றி கூட கவலையில்லை. இந்த மண்ணில் உள்ளோர் உன்னை விதவை என்று கூற கேட்டோம். இந்த மண்ணில் உள்ளோர் உன்னை விதவை என்று கூற கேட்டோம். நீ மகள் இழப்பதொரு கவலை இல்லை, கவலை புண்ணியம் செய்யலோர நம்முடைய ஒரு வருடமென புகழ கேட்டோ மன்னவனை மணந்த பாவிக்காக மண்ணுருக உருக ஆனால் நாரதூரிய பிரகாரம் சாவித்திரி அருகே இருக்கும் வரை என்னால் சத்தியவான் அருகே நெருங்க முடியவில்லை. அதனால் தான் ஒரு யோசனை செய்தேன். சத்தியவானுக்கு தாகத்தை ஏற்படுத்தினேன். அவன் தாகத்தால் துடியாய் துடித்தான். சாவித்திரி அகன்றாள். சத்தியவான் உயிரை நான் கவர்ந்தேன். ஆனால் மகனே சத்தியவான், உன்னை போன்ற உத்தமர்கள் உயிரை கவரும் போது என் மனம் படாத பாடுபடும் ஐயா, படாத பாடுபடும். அன்றே ஈஸ்வரன் கேட்டேன், ஈஸ்வரா, உயிர்களை துள்ள துள்ள துடியாய் துடிக்க துடிக்க கவர்கின்றேனே, இந்த பாவம் என்னை வந்து சேராதா என்றேன். சிவபெருமான் சொன்னார், யமதர்மா, பாவம் உன்னை பிடிக்காது. 3 வகையிலே உயிர் விரியும், 3 வகையிலே உயிர் விரியும். ஒன்று உத்தமச்சாவு. உத்தமச்சாவு என்றால் கண்மூடி திறப்பதற்குள்ளாக, கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக உயிர் பிரிந்துவிடும். உத்தமச்சாவு. மத்தியமச்சாவு என்றால் ஒரு நாளிகை அரை நாளிகை நேரம் அவன் துடியாய் துடித்து 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 உயிர் விடுவது மத்தியமச்சாவு. அதமச்சாவு என்றால் நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, ஏன் வருடக்கணக்காக நோயிலே வீழ்ந்து பாயிலே படுத்து கட்டிய மனைவி கூட சீ சண்டாளன் எப்போது சாகப் போகிறான் என்று காரி துப்பும் அளவிற்கு உயிர் விடுவது. மகனை சத்தியவான், நீ மத்தியமச்சாவை அடைந்தாய். தாகத்தால் துடியாய் துடித்து உயிர் விட்டாய். நேரமாகிறது. என் தந்தை வந்து கொண்டிருக்கின்றார். நான் அவருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். வருகின்றேன். சாவித்திரி சாவித்திரி என்று அழைத்துக் கொண்டே இருப்பீர்களே, எப்படி சாமி என்னை விட்டு போக தங்களுக்கு மனம் வந்தது? தங்களை விட்டு பிரியாமல் தானே இருந்தேன்.
நன்றி கேட்டதால் தானே நான் இங்கிருந்து போனேன், இல்லை என்றால் போயிருக்க மாட்டேன். சுவாமி சுவாமி, உங்க தாய் தந்தையர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் சாமி? நாரதர் வாக்கு பொய்யாகி விட்டதா? நாரதர் வாக்கு பொய்யாகி 48 நாள் விரதங்கள் ஒன்று இல்லாமல் போய்விட்டதா? சாமி நான் என்ன செய்வேன் சாமி, என்ன செய்வேன்? நியாயமாமா மாது தண்ணி நாளி ஒன்றே நாசகால மானதீதோ ஆசை மாறி கைவிட்டு இனி நான் என் செய்வேனே தனிந்த நடுவனதனே கைவிடலாம். சாமி சாமி, இந்த உயிர் போகும்போது எப்படி எல்லாம் என்னை அழைத்தீர்களோ, எப்படி எல்லாம் என்னை நினைத்தீர்களோ தெரியவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இப்படி அழுது கொண்டிருந்தால் நடக்க வேண்டியதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் என் கணவர் உயிரை கொண்டு போனார். யார் யார்? பதிவிரதை என்பது உண்மையானால் அந்த திவ்ய புருஷன் என் கண் முன் தோன்ற வேண்டும், என் கண் முன் தோன்ற வேண்டும். கல்யாண், பயப்படாதே. திவ்ய புருஷனியா திவ்ய புருஷனியா தென் திசை தர்மன் என்பேர், தென் திசை தர்மன் என்பேர். இவ்விடம் வந்தது இவ்விடம் வந்தது இவன் உயிர் பற்றி நேர்பார், இவன் உயிர் பற்றி நேர்பார். இவர் எனதொரு பதி உயிர்தனை விட்டிடுவீர், இவர் எனதொரு பதி உயிர்தனை விட்டிடுவீர். எதிர்மொழிவது விடு சரியில்லை எத்திடு நீ, எதிர்மொழிவது விடு சரியில்லை எத்திடு நீ. அவர் போகும் இடம் எனது உயிரையும் வைத்திடுவீர், அவர் போன இடம் எனது உயிரையும் வைத்திடுவீர். அயன் எழுதிய தினம் முடிவது கிட்டுவது, அயன் எழுதிய தினம் முடிவது கிட்டுவது. ஐயா பணம் பணி மெய்யாக நான் மொழிந்தேன், ஐயா பணம் பணிந்தேன், மெய்யாக நான் மொழிந்தேன். மெய்யாக நானும் நொந்தேன், மெய்யாக நானும் நொந்தேன். வையாதுயிர் கவர்ந்தேன், வையாதுயிர் கவர்ந்தேன். அறநெறி நிலை கருதிடும் ஐயனே நீ. எங்கே அதற்குள் மறைந்து விட்டாரா, அதற்குள் மறைந்து விட்டாரா? எப்படி அது ஒரு பின் தொடர்ந்து சென்று என்னுடைய கணவர் உயிரை மீட்டு வர வேண்டும். அதுவரையும் இந்த பூத உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது. பூமாதேவி, ஆகாசவாணி, நீங்கள் இவரை பார்த்துக் கொள்ள வேண்டும். இது உங்கள் மீது சத்தியம், இது உங்கள் மீது சத்தியம். பூலோகத்திலே என் உருவம் எவர் கண்களுக்கும் தெரியாது. ஆனால் சாவித்திரியின் கண்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் இவள் மகா பதிவிரதை, மகா பதிவிரதை வந்து கொண்டிருக்கின்றாளே. கல்யாண்,
அந்நாளிலே உன்னாயுள் தீர்ந்திடும் அந்நாளிலே உன்னுயிர் கொண்டு நான் போவேனே தெரிமாறேனே சொல் பிசகேனே உன்னாயுள் தீர்ந்திடும் அந்நாளிலே தள்ளலாமோ நான் செய்த தீவினை தள்ளலாமோ தையலே என்னுடன் நீவாது செய்வதாகாது உயிர் மீளாது நான் செய்த தீவினை தள்ளலாமோ காவல் செய்ய கர்த்தன் உண்டெல்லோர்க்கும் காவல் செய்ய காணுவாய் கர்மம் என்றால் கஷ்டம் அது சுழல் வட்டம் சிவன் அருள் இஷ்டம் கர்த்தன் உண்டெல்லோர்க்கும் காவல் செய்ய சாவித்திரி என் கணவர் உயிரை படித்துக் என் இஷ்டத்திற்கு யார் உயிரையும் நான் கவர இயலாது உன் கணவனாயில் முடிந்தது அவன் உயிரை பற்றிக் கொண்டேன் உனக்கு ஆயுட்காலம் பாக்கி இருக்கிறது அந்த காலத்தை அனுசரித்து உன் உயிரை நான் கவருவேன் அதற்குள்ளாக உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை செய்து உன் மனதை சாந்தப்படுத்திக் கொள் வருகின்றேன் ஈம சடங்குகளை நான் செய்ய வேண்டுமா மறுபடியும் பின் நோக்கி போக வேண்டிய நல்ல புத்தி சொல்லிவிட்டேன் என்னை இனி பின்தொடர்ந்து வரமாட்டாள் எண்ணுவதேனோ இசைவது நானோ எண்ணுவதேனோ இசைவது நானோ நான் தான் சொன்னேனே கண்ணில் தெரிஞ்சுட்டாங்கிறதுக்கா கசக்கி புளிஞ்சு ரசம் வைக்கக்கூடாது உளுத்தமட ரசம் மாதிரி கணவன் செய்ய வேண்டிய ஈமகாரங்களை செய்துவிடு நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை கேள் உன் மனதை சாந்தப்படுத்திக்கொள் அதனால் எத்திவனத்தில் உற்று நடப்பதை விட்டு விடு வனிதா எத்திவனத்தில் உற்று நடப்பதை விட்டு விடு வனிதா சாவித்திரி உயிர்களை கவரும் போது நான் இரக்கம் பார்ப்பதில்லை ஆனால் இன்று எவனோ தெரியவில்லை எனக்கு உன் மீது இரக்கம் பிறக்கின்றது ஏதோ ஒரு சக்தி உனக்கு துணை செய்கிறது உன்னை வெறுங்கையாக அனுப்ப விரும்பவில்லை ஏனென்றால் நான் கண்ணுக்கு தெரிந்து விட்டேன் நான் தர்மன் ஆகவே உன் கணவன் உயிரை தவிர நாதன் உயிர் என்று வேறு வரம் என்று நான் தருவேன் கேட்டுக்கொள் நாதன் உயிர் என்று வேறு வரம் என்று நான் தருவேன் கேட்டுக்கொள் என்ன சொல்கின்றாய் என்னுடைய மாமன் மாமியாருக்கு இழந்த பார்வையை கொடுத்து விடுங்கள் சுவாமி மாமன் மாமியாருக்கு பலே 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 மாமா மாமியார் கேட்கிறேன்னா நீ மகா பதிவிரை தான் இல்லை தாய் விட்டு கேட்பாங்க பொம்பளைகள்லாம் ஆனால் புகுந்த விட்டு கேட்குறா அப்படியே தந்தேன் அப்படியே தந்தேன் அண்டாதிரி விலகி போ அப்படியே தந்தேன் அப்படியே தந்தேன் அண்டாதி விலகி போ
அப்படியே தந்தேன் தந்தேன் என்று சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். மறுபடியும் பின் தொடர்வோம். சுவாமி, மாமன் மாமியா கண்ணொளி இருந்து விட்டேன், இனி வரமாட்டால் என்னை பின்தொடர்ந்து. தானே எங்க நீ வந்தாய், இன்னமும் என்னை தொடர்ந்து எங்க நீ வந்தாய், எத்தனை விதமாகவே புத்தி உனக்கு சொல்லி எங்க நீ வந்தாய், எங்க நீ வந்தாய், எங்க நீ வந்தாய். நான் இங்கு வந்தேன் என்னாத நோயை தேடி ஓடி, நான் இங்கு வந்தேன் என்னாத நோயை தேடி ஓடி, நாள் மணவாளர் மணவாளரை நீங்களாகும். நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன். பங்கங்கள் எழுதிய படிதம் வராது, பரிணாம் பெற்ற புராணம் வீழாது, இங்கடி வரும்பில் லாபமும் ஏது, என் உருவம் கண்டாச்சு எட்டி விரைவாயி போய் எங்க நீ வந்தாய், எங்க நீ வந்தாய், எங்க நீ வந்தாய். உயிர்களை கவர்வேன் கடமை. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உளுத்தி முனையில நீ யம தர்மனா நான் யம தர்மனா? உன்னை கண்டு நாளை ஓடிட்டு இருக்கேன். இப்ப உனக்கு என்ன வேண்டும் கேள். உன் கணவன் உயிரை தவிர வேற ஏதேனும் கேள். என் மாமன் மாமியார் இழந்த கண் பார்வையை கொடுத்தீர்கள். ஆமாம், பார்வை கொடுத்து விட்டால் போதுமா? அவர்கள் இழந்த நாடு நகரத்தை கொடுத்தால் அல்லவா அவர்களுக்கு வாழ வழி. தந்தேன் 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 நீங்கள் தந்தேன் 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 நீங்கள் தந்தேன் 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 என்று சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறாரே தவிர என்னுடைய கணவர் உயிரை கொடுக்க மறுக்கிறார். மாமன் மாமியார் கண்ணொழிகின்றோம், எழுத நாடு நகரங்களை தந்தோம், இனி பின்தொடர்ந்து வரமாட்டாள். ஆஹா, கூறிய பிரகாரம் நான் மாமன் மாமியாருக்கு கண்ணொளி தந்தேன், எழுந்த நாடு நகரங்களை மீண்டும் தந்து விட்டேன். சுவாமி, நாத நோயில் தன்னை தாருமையா, நாளினிலே கண் பாருமையா, நாத நோயில் தன்னை தாருமையா, நாளினிலே கண் பாருமையா. நாடு என்னை நீ தொடரலானது மடாது, நாடு என்னை நீ தொடரலானது மடாது. நான் வருவேன் போகுமிடம் யாவுமே விடாது, நான் வருவேன் போகுமிடம் யாவுமே விடாது. வேறு வரம் என்று நான் தருவேன் என்று வேண்டுவதை கேட்டுக்கொள். வேறு என்ன வரம் வேண்டும் உனக்கு? என்னுடைய தாய் தந்தையருக்கு ஆண் சந்ததி இல்லை சுவாமி, எனக்கு ஒரு தம்பி வேண்டும். அப்படி போறாரு இந்த நாட்டை ஆள்வதற்காக. கேட்டியா சூர்யா மாப்பிள்ள? கேட்டியா? உங்க அப்பனுக்கு சுக்கில அத்து போச்சு, ஆத்தாளுக்கு சுரோனி அத்து போச்சு, புள்ள வர வேணுமா? கிளவிக்கு நான் பார்த்து செய்யணும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அப்படி எதன் அப்படி எதன் அண்டாதி விலகி போ, அப்படி அண்டாதி விலகி போ போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் பின்னோக்கி போவோம். இன்னைக்கு முட்டா பயல் ஆக்கிவிட்டான் நம்மளை. என் கடமையே போச்சுடா. இன்னைக்கு அப்பயும் சூரியன் வந்துட்டார், உதவி சூரியன். பேதை மாதி ஓதிடாதே, தேதிதாலே நேருமே. இன்னும் ஏனோ இன்னும்
சாவித்திரி, சுவாமி என்னை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்யாதே. உன் புருஷன் உயிரான ஓவியமா? அப்படி சொல்லாது. அந்த கோடிகள் அழிந்திடும், பெரிய 5 பூதமும் அழிந்திடும். அமரோடு மிக பதியும் நாகருள்ள காதி மாதவரும் யோகரும் முண்டகாதிமனும் ஆளும் யாழும் ஒரு முடிவு நாளில் அழிவோம் எனில் முன் கடவுள் என்ன மன்னர்கள் மட்டும் நாளும் நிலை நிற்குமா? சாவித்திரி, கோடானு கோடி அண்டங்கள் அழிந்துவிடும், பஞ்சபூதம் அழிந்துவிடும். தேவ அசுர நர வானர யட்ச கந்தர்வ சித்திர வித்யாதர கிண்ணற கம்பூர பூதவுரகனாக வைசாசங்கள் அழிந்து விடுவார்கள். ஏன்? பிரம்மதேவனுக்கு முடிவு உண்டு, மகாவிஷ்ணுக்கு முடிவு உண்டு, யமதர்மனாக எனக்கே சாவு உண்டு. அப்படி இருக்கும்போது புருஷன் உயிரான ஓவியமா? போ. எனக்காக உனக்காக ஒரு வரம் கொடுங்கள் சுவாமி. எனக்கும் பாசமாக தான் இருக்கு, என்னன்னு தெரியல. இன்னைக்கு இறக்கம் வந்துகிட்டே இருக்கு எனக்கு அதிகமா. என்ன வர வேண்டும்? ஆனா புருஷன் உயிரை கட்டாத. பரமதேவல் மெத்திமை பகுதி கண்டவா, பாச சோழ கையில் நீதி கொண்டவா. பரமதேவல் மெத்திமை பகுதி கண்டவா, பாச சோழ கையில் நீதி கொண்டவா. பாவியோர் கோவமே மேவி நின்றவா, பக்தர்களை இன்று வந்து ரசிக்கின்றவா. பாரி அன்போடு வாழனொன்று நான் ஜெயிக்க ஆசையாகினேன், வாழனொன்று நான் ஜெயிக்க ஆசையாகினேன், வாழனொன்று நான் ஜெயிக்க ஆசையாகினேன். எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் சுவாமி. அப்படி கேள். உன் மாமா மாமியார் கேட்ட கொடுத்தேன், உங்க அப்பா அம்மா கேட்ட கொடுத்தேன். இப்போ உனக்கு நீ கேட்டிருக்க. கழுத்து புடிச்சு போயிட்டான், வயிற்று புடிச்ச வேணுங்கிற இல்லையா? அப்படியே தந்தேன், அப்படியே தந்தேன், அண்டாய விலகி போ. அப்படியே தந்தேன், அப்படியே தந்தேன், அண்டாய விலகி போ. சாவித்திரி, இனி என்னை தொடர்ந்து வர முடியாது. அதோ பார் அக்கினியாறு, எவரும் கடந்து வர இயலாது. அப்படியே திரும்பி போயிடும், அப்படியே போயிடும். அப்படியே போனால் நான் எங்கே போகிறேன்? என்ன கொடுமை இது! பிள்ளை வரம் கேட்டவொன்னே கொடுத்துட்டு போகிறார். புருஷன் உயிர் அவர்கிட்ட இருக்குது, பிள்ளை வரம் எனக்கு. புருஷன் இல்லாமல் யார் பிள்ளை பார்க்க முடியும்? இந்த சந்தேகத்தை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமி. வந்துவிட்டேன் யமலோகம். டே கிங்கரா, கோட்டை வாசல் இழுத்து மூடுறா. இங்கே வந்தால் வந்துருவா. கோட்டை வாசலை கிழிச்சுக்கிட்டே வந்துட்டியா? அப்படி மூக்கில் குத்துனா உன்னையா? ஏன் சுவாமி? ஏன் வந்த? எதுக்காக வந்த? சாமி கோவப்படாதீர்கள் சாமி, கோவப்படாதீர்கள். கோபத்தை வர வைக்கிற நீ? இல்லை சுவாமி, அப்படியெல்லாம் நான் சண்டன் மகா கோபக்காரன். உண்மைதான் சுவாமி. ஆனா என்னமோ தெரியல, உன் மேல இறக்கமா வருது. இல்லை சுவாமி, பரிதாபமா எனக்கு வருது. தாங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுத்தீர்கள். என்ன வரம் கொடுத்தேன்? குழந்தை வரம் கொடுத்தீர்கள். ஆமா. அது ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அறுக்க சுரப்பது என்ன சாமி? அது பூம்பாலை. இறக்க சுரப்பது மணற்கேணி. கொடுக்க சிறப்பது தானம் தர்மம். சுவிக்க சுரப்பது என்ன கேட்ட? சுவிக்க சுரப்பது. மகா அப்பங்கிட்ட கேட்கிற கேள்வியாது? சொல்லுங்க, சந்தேகத்தை தானே கேட்கிறேன். ஆணு பெண்ணு சேர்றாங்க இல்லையா, ஒரு இன்பம் கிடைக்குது இல்ல, அதனால் வரக்கூடிய இன்பம், அதனால் வரக்கூடிய அதான் சுகிக்க சிறப்பு. அதனால் கிடைப்பது குழந்தை. அம்மா என்று அழைக்கூடிய அழகிய மழலை. புருஷன் உயிர் உங்களிடம், எனக்கு எப்படி சாமி குழந்தை பிறக்கும்? ஈஸ்வரா, கிறுக்கு பயலாயிட்டானே. ஒரு முட்டா பயில் கூட தெரியுமே, புருஷன் உயிர் நம்ம கையில் இருக்கு, எப்படி புள்ள வரம் கொடுக்க முடியும்? நான் எப்படி கொடுத்தேன் தெரியலையே. வாங்க சுவாமி வாங்க. எமன போல இளைச்சமா தெரியுது. மீசக்கார நண்பா நாராயணா. சாவித்திரி, எல்லாம் உங்க வேலை தானா? இங்க எமுலோகம் வரை வந்திருக்கிறாய், என்ன காரணம்? தெரியாத மாதிரி ஏற்கிறார் பாரு. என்னுடைய கணவர் உயிரை கேட்டு வந்தேன். ஒன்னும் தெரியாது இவருக்கு. கேட்டு வந்தேன். கணவன் உயிர் எங்க இருக்கு? அவரிடம். என்ன வரம் கேட்ட? அவர் ஒவ்வொரு வரமாக கொடுத்து கொண்டே இருந்தார். என்ன வரம் கேட்ட? நான் கேட்கல, அவராகத்தான் கொடுத்தார். மாதிரி பொம்பளை கேட்டா கொடுப்பாங்க. அது ஏன் சாமி? ஆமா, பொம்பளை கேட்டா கொடுப்பாங்க. என்ன வரம் கேட்டா? இயல்பு தானே. மாமன் மாமியாருக்கு இழந்த கண் பார்வை கேட்டேன், கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டார். அடுத்து இழந்த நாடு நகரங்களை கேட்டேன், கொடுத்து விட்டார். கொடுத்துட்டாரு. என்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு ஆண் சந்ததி வேண்டும் கேட்டேன். வரம். கடைசியாக எனக்கு குழந்தை வரம் கேட்டேன்.
கொடுத்துட்டார். தெரியாத மாதிரி கேட்காதய்யா. கொஞ்சம் விளக்கு. ஏன் மீசக்காரா எவத்தரமா நேரங்காலம் எனக்கு இல்ல நேரங்காலம் வந்து அப்படித்தான். சாவித்திரிக்கு புள்ள வரம் கொடுத்தாயாமே? ஆமா. எப்படி கொடுத்தாய்? அதான் எனக்கே தெரியலையே. புருஷன் உயிர் உன் கையில் இருக்கு. ஆமா. புள்ள பிறப்பதற்கு எப்படி வரம் கொடுக்க முடியும்? தெரிஞ்சிருச்சு எனக்கு. எல்லாம் உங்க வேலை தான். எல்லாம் உங்க வேலை தான். எப்ப அந்த பழி ஏமல பண்ணலாமா? நேரம் உங்க அப்பா கிட்ட போனீங்க, முட்டுனீங்க. ஏமாத்திரமா வருத்தப்படாது. இருவரும் வெல்லவில்லை. இல்லை, உண்மைன்றது. வென்றது. ஆமா, வென்றது பதிவிரதா சக்தி, கற்பின் தம்பி தான் சக்தி. ஆம். சரி, விவாதம் வேண்டாம். புருஷன் உயிரை எழுப்பி விடு. நல்லது சுவாமி. அவசரப்படாதம்மா, கூந்தல் அழி முடியுமா? புருஷன்னு எங்க அப்பா அந்த பொம்பளை எதை விட்டு கொடுத்தாலும் புருஷனை விட்டு கொடுப்பேன். தரம்பிச்சீலா இப்படிதான் ஒப்புக்கொள்கின்றாயா? ஆமா, ஒத்துக்கொண்டேன். பிடித்து விடுவேன், பிடித்து விடுவேன். சுவாமி பிடிச்சு விட்டா நீங்கள் பெரியவர். 1000 இருந்தாலும் நீங்கள் மகா பெரியவர். ஏமாத்திரமா நீ சாதாரணப்பட்டவர் கிடையாது. எல்லாம் நன்மைக்கு கற்பின் தன்மை வென்றதுதான் உண்மை. உண்மைதான் சுவாமி, உண்மை உண்மை. ஒரு பெண்ணின் கற்பின் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும் நில்லாது. அதான் நீங்களாம் தெரிஞ்சுக்கிறணும். தர்மசீலா எழுப்பி விடு. மகனே சத்தியவான், அஞ்சாதே மகனே, நீ மகாபாகியவான். சாவித்திரி போன்ற கற்புக்கரசி உனக்கு மனைவியாக கிடைத்த நீ செய்த பாக்கியம். என் அருமை மகனே சத்தியவான், சாவித்திரி, நீங்கள் இருவரும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருபடி பாலிலே ஒருபடி தண்ணீரை விட்டால் அது 2 படியாக இருக்கும், கலந்திருக்கும். அப்படி சில குடும்பங்களிலே பேருக்கு கணவன் மனைவி கலந்திருப்பார்கள். ஒருபடி தண்ணீரிலே ஒருபடி எண்ணெயை விட்டால் அது 2 படிதான், தனித்தனியாக இருக்கும். அதுபோல் சில குடும்பங்களிலே கணவன் மனைவி தனித்தனியாக இருப்பார்கள். ஆனால் ஒருபடி தண்ணீரே ஒருபடி உப்பை விட்டால் அது 1 படிதான். அதுபோல் தாங்கள் இருவருமே ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்து காதல் இருவர் கருமித்து ஆதரவு பட்டு ஆயகலை அழகு அறிவு அதிதானியம் உயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் பூண்மையது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம்பெருமை என்ற 16 செல்வங்கள் பெற்று வாழ்வாங்க வாழ்வீர்களாக. வாழ்க வளர்க வெல்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அருள்வாய் மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அருள்வாய் மதுரைக்கு அரசே அங்கையர் கண்ணி அன்பி மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கையர் கண்ணி அண்டங்கள் அனைத்துமே அம்மையினாட்சி மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. திங்களை ஜோடிய சிவனுக்கு துணைவி, திங்களை ஜோடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திருமண கோலம் திகழ்ந்திடும் பூவை மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. மதுரை கரசி மதுரைக்கு அரசி. ரகுபதி ராகவ ராஜாராம் அஜித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் அஜித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் அஜித பாவன சீதாராம் சீதாராம் சீதாராம். கேட்டி சங்கரதா சுவாமிக்கே நாடகத்தை இதுவரை நமது காத்து கொண்டு ரசித்த அன்பு தாய்மார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் ஒளி ஒளி அமைத்த எங்களது ராஜா உமா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் எங்களது மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்பு நண்பர்கள் அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் நாடக ஆசிரியர் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜி.கே. சந்திரன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.